இலங்கையின் தேர்தல் நிலவரங்கள் தொடர்பான புதிய செய்திகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க. இந்த வேளையில் இலங்கையினுடைய அடுத்த நிலைமைகள், அடுத்த நடவடிக்கைகள் எவ்வாறு இந்த பதவியேற்பு இடம்பெறப் போகின்றது, அமைச்சரவையில் யார் அங்கம் வைக்கப் போகின்றார்கள், அடுத்து நடக்க இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக இந்த வேளையில் கொழும்பில் இருந்து ஊடகவியலாளர் ராஜ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ராஜ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நலமாக இருக்கின்றோம். தேர்தல் செயற்பாடுகள் முற்றுப்பெற்று தேர்தல் ஆணையாளர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்ற நிலையில் பல கேள்விகள் இருக்கின்றன. அது இலங்கையிலும் சரி, இலங்கைக்கு வெளியிலும் சரி, எங்களிடமும் பல கேள்விகள் இருக்கின்றன. முதலில் இலங்கை கள நிலவரங்களில், அதுவும் தமிழர்கள் இந்த முறை தேர்தலில் பொது வேட்பாளராக அரியநேந்திரனை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். இதில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்கை ரீதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட விடயம் என்பது எவ்வளவு தூரம் ஒரு வெற்றியான விடயமாக மாறியிருக்கின்றது? அந்த விடயத்தில் தமிழர்களுடைய பங்களிப்பு வெற்றி கண்டிருக்கின்றதா ராஜ்? ஆம், நிச்சயமாக. அதாவது இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒட்டுமொத்த இலங்கையர்களும் ஒரு மாற்றத்துக்கு தயாராகி இருந்தார்கள். குறிப்பாக இலங்கையில், அதாவது தென்னிலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் கூட ஒரு மாற்றம். அதாவது இதுவரை காலமும் தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்திருந்த நிலையில் தான் இம்முறை பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கு தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் உள்ள சிவில் அமைப்புகள் மற்றும் 7 கட்சிகள் இணைந்து இந்த பொது வேட்பாளரை இறக்கியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கூட எதிர்பார்த்திருக்காத ஒரு வெற்றியை தமிழர் வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்றே கூற வேண்டும். இதுவரை காலமும் தமிழர் தரப்பு முன்னெடுத்து வந்திருந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இனி வரும் காலங்களில் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றிணைந்து எதிர்வரும் தேர்தல்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இந்த பொது வேட்பாளருடைய வெற்றி அமைந்திருக்கிறது. குறிப்பாக இம்முறை 38 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் பொது வேட்பாளர் ஒட்டுமொத்தமாக 4வது இடத்தை பெற்றிருப்பது கூட தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படுகிறது. தமிழர்களுடைய ஒற்றுமை என்ற ரீதியில் பேசப்படுகின்ற பொழுது இந்த கட்சி அபிலாசைகள், கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு இதில் தமிழர்களுடைய தேசிய அல்லது தமிழர்கள் சார்ந்த தேசிய கொள்கை என்பது ஓரளவு வெளிப்படையாக பிரித்தாளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அது பற்றி உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது இந்த தேர்தல் குறித்து பார்க்கின்ற பொழுது ராஜ்? ஆம், நிச்சயமாக அந்த பிரித்தாளும் செயற்பாடு என்பது ஒரு சில கட்சிகளுக்குள் இருக்கின்றது, தற்பொழுது கூட இருக்கின்றது. ஆனால் மக்கள் இம்முறை தேர்தலினூடாக ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கிறார்கள். தமிழ் தரப்புகள் இனி வரும் காலங்களில் ஒற்றுமையாக பயணிப்பதே அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் தமிழர்களுடைய எதிர்கால நலன்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்பதை இந்த பொது வேட்பாளருடைய வெற்றியினூடாக ஒரு மிக பெரிய ஒரு செய்தியை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் இப்போது தேசிய மக்கள் முன்னணியினுடைய அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் அல்லது வாக்குகள் பெற்றுக்கொண்ட இடமும் ஒரே செய்தியை சொல்லுவதாக சொல்லப்படுகின்றது. இது எந்தளவு தூரம் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது, அல்லது உண்மையில் மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றதா இந்த தேர்தலில்? இல்ல, நிச்சயமாக 2019ஆம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இம்முறை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வெற்றியை ஒப்பிட முடியாது. காரணம், இம்முறை அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஒரு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்படவில்லை. குறிப்பாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அவரை தெரிவு செய்திருக்கவில்லை. குறிப்பாக 2வது வாக்கு எண்ணும் ஒரு செயற்பாட்டுக்கு சென்றதன் ஊடாகத்தான் அவர் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இவர் ஒரு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய ஒரு தலைவராக தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ என்பது அவர் ஒரு சிங்கள மக்களுடைய ஒரு பெரும் ஆதரவுடன், பெரும் அலையுடன் அவர் வந்திருந்தார். ஆகவே அவருடன் இவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
அகரலே இடம்பெறுகின்ற பொழுது மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விடயம் புதிய ஒரு மாற்றம் நாட்டுக்குள் வர வேண்டும். அந்த புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது இளைய சமுதாயம், அதுவும் படித்தவர்கள் மற்றும் அங்கு பணிபுரிகின்றவர்கள் அப்படி என்று சொல்லி பேசப்படுகின்ற பொழுது அவர்கள் சார்பிலும் கூட ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதை தாண்டி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வெற்றி இந்த புதிய மாற்றத்துக்கு எவ்வாறு வழிவகுக்கும் என்று நம்புகின்றீர்கள்? நிச்சயமாக இந்த உண்மையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு 2022 ஆண்டு இந்த இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு பின்னரான அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இலங்கையினுடைய இளம் சமூகம் தாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அன்றைய அறகலைய போராட்டத்திலேயே அவர் ஒரு முடிவெடுத்திருந்தார்கள். அறகலைய போராட்டம் கூட இலங்கையில் ஒரு புதிய விடயமாகத்தான் இருந்தது. காரணம், இதுவரை காலமும் எந்த இலங்கையினுடைய மக்கள் அரசாங்கத்தை கை நீட்டி கேள்வி கேட்கும் நிலையில் இருந்ததில்லை. ஆனால் அறகலையவின் ஊடாக இளம் சமூகம் அந்த விடயத்தை அரசியல்வாதிகளுக்கு போட்டியிருந்தார்கள். குறிப்பாக நீங்கள் தவறு செய்தால் நாங்கள் உங்களிடம் கேள்வி கேட்போம் என்ற ஒரு சூழலை, ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை அவர்கள் அன்று உருவாக்கியிருந்தார்கள் மக்கள் போராட்டத்தினூடாக. ஆகவே அன்று ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த மாற்றம்தான் இன்று அனுர திசாநாயக்கவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அறகலையவை முன்னெடுத்த, நீங்கள் கூறியது போல் அறகலையை முன்னெடுத்த அந்த போராட்டக்காரர்கள் மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யமானவர்களாக இருக்கவில்லை. அதன் அடிப்படையில் தான் அனுரகுமாரவினுடைய இந்த வெற்றி அமைந்திருக்கிறது என்று கூற வேண்டும். இப்போது அனுரகுமார திசாநாயக்க நீங்க சொன்னது போன்று பெரும்பான்மையான ஒரு வெற்றி பலத்தை பெறாத இடத்து அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். நாளை அவருடைய பதவி பிரமாணம் இடம்பெறுகின்றது என்று சொல்லப்பட்டாலும் இந்த தொடர்ச்சி அல்லது அடுத்தடுத்து வரப்போகின்ற சவால்கள், அவருக்கு முன்னால் இருக்கின்ற பணிவிடைகள், அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது? உண்மையில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பல சவால்கள் இருக்கின்றன. அவர் நாளை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் செவ்வாய் அல்லது புதன்கிழமை பாராளுமன்றத்தை கூட்ட இருக்கின்றார். அந்த பாராளுமன்றத்தில் அவருடைய வெற்றிடத்திற்கு புதிய ஒருவரை நியமித்ததன் பின்னர் அன்று இரவு அவர் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அதன் பின்னர் அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு சிறிய அரசு அமைச்சுக்களை தன்வசம் வைத்திருக்கும் ஒரு சூழலும் இருக்கிறது. அதே போல் அமைச்சுகளின் செயலாளர்களையும் அவர் புதியவர்களை நியமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாட்டை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ராஜ், இதில் சிறுபான்மை சமூகம் இருக்கின்றார்கள். மிக நீண்ட காலமாக இருக்கின்ற சந்திரசேகர் உட்பட பலரை சொல்லிக்கொள்ளலாம். அமைச்சரவை என்று வருகின்ற பொழுது இதில் யார் யார் அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற விடயங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கின்றதா? காரணம், விஜயதஹேரத்தாக. ஆமாம், இல்லை, உண்மையில் அது சம்பந்தமாக இதுவரை இன்னும் எந்த ஒரு தகவல்களும் வெளிவரவில்லை. ஏற்கனவே அவர்களிடம் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வைத்துக் கொண்டுதான் அவர் ஒரு சிறிய அமைச்சரவையை தான் அவரால் அமைக்க முடியும். ஆனால் அவர் என்ன செய்வார் என்றால், அவர் சில அமைச்சுகளை, முக்கியமான அமைச்சுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டு அதன் பின்னர் சில அமைச்சுகளினுடைய தன்னுடைய செயலாளர்களை மாற்றி அவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர என்றுதான் தற்போதைய நிலைவரம் இருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அல்லது பொருளாதார நிலைமையை பற்றி பார்க்கின்ற பொழுது ரணிலுடைய ஆட்சி தொடருமாக இருந்தால் அவருக்கு முன்னால் இருந்த சவால்கள் குறைவு என்றும், அதே நேரம் சஜித் வருகின்ற பொழுது அதைவிட கூடிய ஒரு சவாலாகும். இவர்கள் இருவரை விட இப்பொழுது அனுர வருகின்ற பொழுது அனுர முன்னால் இருக்கின்ற சவால் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். பொருளாதார நெருக்கடி அல்லது பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை விட்டு பார்க்கின்ற பொழுது என்று பேசப்படுகின்றது. எவ்வளவு தூரம் இது மிகப்பெரிய ஒரு சவாலாக அனுர எதிர்கொள்ளப் போகின்றார்? நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சவாலை அவர் எதிர்கொள்ளவிருக்கிறார். ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க என்பவர் சர்வதேசத்தின் மத்தியில்
ஒரு தெரிந்த முகம் அல்லது ஒரு அனைவருடனும் ஒன்றித்து போகக்கூடிய ஒரு தலைவர் என்ற ரீதியில் அவர் உண்மையில் இலங்கையினுடைய 2022 இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியை வேறு எந்த தலைவர்கள் வந்திருந்தால் கூட அந்த அவ்வேளையில் யாராலும் இதனை சரி செய்திருக்க முடியாது. இது ரணில் விக்ரமசிங்கவின் மாத்திரம்தான் இதனை சரி செய்திருக்க முடிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க என்பவர் அமெரிக்காவினாலோ அல்லது இந்தியாவினாலோ அல்லது ஐரோப்பிய நாடுகளினாலோ ஒரு விரும்பக்கூடிய தலைவராக இதுவரை பார்க்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் இலங்கை என்பது இந்த நாடுகளின் உதவியுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு சீன சார்பு உள்ளவர் என்ற ஒரு பார்வை கூட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மற்ற ஏனைய நாடுகள் இவரை எவ்வாறு கையாளப் போகிறது அல்லது அனுரகுமார திசாநாயக்க இந்த நாடுகளை எவ்வாறு கையாண்டு இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்ல போகிறார் என்றது மிகப்பெரிய கேள்வியும் மிகப்பெரிய சவாலாகவும் அவருக்கு இருக்க போகிறது. அனுரோவினுடைய தேர்தல் வெற்றிக்கு முன்னதாகவே அனுரோவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து அவ்வப்பொழுது ஊடகங்களில் வெளியாகிய செய்திகள் அடிப்படையில் இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் இந்தியாவுக்கும் அனுரோவுக்கும் இடையிலான ஒரு சுமூகமான உறவு இல்லை என்று பேசப்பட்ட ரீதியில் இந்த சந்திப்பு எவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் பெறுவதாக ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் நினைக்கின்றீர்கள் ராஜ்? இல்ல, உண்மையாக என்னென்றால் இலங்கைக்கு அண்மித்த நாடு என்ற வகையிலும் இலங்கையுடன் நீண்ட கால உறவை கொண்டுள்ள ஒரு நாடு என்ற ரீதியிலும் நட்பு நாடு என்ற ரீதியிலும் இலங்கையில் எந்த தலைவர் எவர் தலைவராக வந்தாலும் இந்தியா தான் முதலில் அந்த தரப்பையோ அல்லது ஒரு சம்பந்தப்பட்ட ஆளையோ சந்திப்பதோ அல்லது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோ இது வளமையான ஒரு விடயம். சோ இதை அப்படி பார்க்கும் பொழுது இதனுடன் நாங்கள் இந்தியா அனுராவுடன் இணைந்து பயணிக்கும் என்ற ஒரு செய்தியை இதன் ஊடாக எங்களால் கூற முடியாது. தமிழர் தரப்பு விவகாரம் அல்லது சிறுபான்மை சமூகம் சார்ந்த விடயங்களில் இந்த தேசிய மக்கள் முன்னணியினுடைய விடயங்கள் அல்லது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன விடயத்தை சொல்லுகின்றது? உண்மையில் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை இலங்கையில் இருக்கின்ற எந்த தலைவர்களாலும் வழங்க முடியாது. அவர்கள் அதை வழங்கப் போவதும் இல்லை. ஆக குறைந்தது 13வது திருத்த சட்டம் கூட இலங்கையினுடைய அரசியலமைப்பில் ஏற்கனவே திட்ட தெளிவாக இருக்கின்ற ஒரு விடயம். அதனை ஒரு இரவில் ஒரு ஜனாதிபதி கையொப்பமிடுவதன் மூலம் அடுத்த நாள் காலையிலிருந்து அது அமுல்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக தற்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை காலமும் அதை யாரும் செய்யவில்லை, இனியும் செய்ய போவதில்லை. அந்த அடிப்படையில் பழமையான அதாவது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டுதான் இருக்க போகிறார்கள். எந்த ஆட்சியா இருந்தாலும் அதில் எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை. அதாவது அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எந்த இடத்திலும் தமிழர்களுக்கு 13வது திருத்த சட்டத்தையோ அல்லது காணி போலீஸ் அதிகாரத்தையோ தருவேன் என்று கூறவில்லை. அவர் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவேன் என்றுதான் கூறுகிறார். இந்த புதிய அரசியலமைப்பு விடயம் என்பது பல காலமாக, அதாவது யுத்தத்துக்கு பின்னரான 15 வருடங்களாக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கூறி வருகின்ற ஒரு விடயம். ஆனால் எவராலும் புதிய ஒரு அரசியலமைப்பை இலங்கையில் இதுவரை கொண்டு வர முடியவில்லை. ஆகவே நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க தமிழர்கள் வேண்டி நிற்கின்ற, தமிழர்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற தமிழர்களுடைய உரிமைகளை கொடுப்பார் என்று எந்த இடத்திலும் எங்களால் நம்பிக்கை கொள்ள முடியாது. வடகிழக்கை பொறுத்தவரையில் வடகிழக்கில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நில அபகரிப்பாக இருக்கலாம், காணிகள் அபகரிப்பாக இருக்கலாம், ஏனைய விடயங்கள் தொடர்பாக இந்த புதிய இடதுசாரி வருகின்ற பொழுது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் நம்புகின்றீர்களா ராஜ்? உண்மையில் எங்களுடைய கடந்த கால வரலாற்று பாடங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அதில் நம்பிக்கை கொள்ள முடியாது. காரணம், இது ஒரு சிங்கள மக்கள் மத்தியில் இதோட தேவையான விடயமாக இருக்கிறது. அதாவது உண்மையில் இப்ப இன்று அனுரகுமார திசாநாயக்க கூட சிங்கள மக்களுடைய வாக்குகளினால் தான் இன்று ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை மகிழ்விக்கின்ற ஒரு தலைவராக இந்த நாட்டில் அவர் இருப்பாராக இருந்தால் மாத்திரமே அவர் ஒரு 5 வருடத்தை கூட கடத்த முடியும்.
அவர் சிங்கள மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக, சிங்கள மக்களுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக, சிங்கள மக்களுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்கு எதிராக செயற்படுவாராக இருந்தால் நிச்சயமாக அவரால் இந்த நாட்டில் ஒரு ஜனாதிபதியாக சிங்கள மக்கள் மத்தியில் சிறந்த ஒரு ஜனாதிபதியாக இருக்க முடியாது. இதுதான் இலங்கையினுடைய வரலாறு. ஒரு காலத்தில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசோடு சேர்ந்து இந்த வடகிழக்கு பிரிவில் முதன்மையானவராக இருந்தவர் அனுரகுமார திசாநாயக்க. பின்னர் மஹிந்தவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லி தேர்தல் களங்களை சந்தித்தவர் அனுரகுமார திசாநாயக்க. இந்த வேளையில் இப்பொழுது இவர் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். நீங்கள் சொன்ன விடயங்களோடு சேர்த்து மிக முக்கியமாக தமிழர்களை பொறுத்தவரையில் அல்லது தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில், சிறுபான்மையினத்தை பொறுத்தவரையில் இந்த அரசிடமிருந்து அல்லது இந்த ஜனாதிபதியிடமிருந்து எதை எதிர்பார்க்கலாம் அல்லது எதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் நம்புகின்றீர்கள்? இல்ல, உண்மையில் சாதாரண, அதாவது இன்று தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்க பிரச்சனைகள் அது தொடரத்தான் போகின்றன. தமிழ் மக்கள் காணி, நீங்கள் கூறியது போன்று காணி பிரச்சனையாக இருக்கட்டும், காணாமல் போனோர் விவகாரமாக இருக்கட்டும், இவையெல்லாம் தொடர்ந்து அப்படியே சென்று கொண்டுதான் இருக்க போகின்றன. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க சில விஷயங்களை அரசியல் மேடைகளில், அதாவது தேர்தல் மேடைகளில் கூறியிருந்தார். ஒவ்வொரு அரச நிர்வாகங்களிலும் தமிழ் பேசுவோர் நியமிக்கப்படுவார்கள், நீங்கள் தமிழ் மக்கள் தமிழிலேயே தங்களுடைய வேலைகளை செய்யலாம் என்று சொல்லி கூறியிருந்தார். சோ இந்த சின்ன சின்ன விஷயங்களைத்தான் அவர்களும் செய்ய போகிறார்கள். செய்து தமிழ் மக்களை ஒரு அசட்டை மகிழ்ச்சிக்கு உட்படுத்த போகிறார்களே தவிர எங்களுக்கு பெரிதாக எதையும் தூக்கி தரப்போறது இல்லை. அப்படி தருவதாக இருந்தால் உண்மையில் இலங்கையினுடைய தமிழர் விவகாரம் என்பது இன்று சர்வதேசத்துக்கு சென்று விட்ட ஒரு விடயம். சர்வதேசத்தினால் கூட தமிழ் மக்களுடைய ஒரு சிறிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய இலங்கையில் காணப்படுகிறது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் யாரும் அவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியாது. நிச்சயமாக சர்வதேச விசாரணை தொடர்பாக சமீபத்தில் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையின் போது அன்று கூறிய விடயம் இந்த பொறிமுறை அல்லது நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு விசாரணை பொறிமுறையை உள்நாட்டில் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கான தேவை இல்லாமல் போகும், வடகிழக்கு மக்கள் அல்லது சிறுபான்மை சமூகம் தங்கள் மீதான நம்பிக்கையை கொண்டு வரும் என்ற ஒரு விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். எவ்வளவு தூரம் இது ஒரு சாத்தியமான விடயமாக இருக்க போகின்றது அனுரகுமார திசாநாயக்கை பொறுத்தவரையும், அல்லது இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பேச்சாக அப்படியே கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவையாக இருக்க போகின்றதா? உண்மையில் காணாமல் போனோர் விவகாரம் சம்பந்தமான ஒரு பொறிமுறையை இலங்கையில் அமைப்பதாக இருந்தால் ஜேவிபியினுடைய காலத்து தென்னிலங்கையில் மட்டுமல்ல முழு நாட்டிலேயுமே பலர் காணாமல் போயிருக்கிறார்கள், பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர்களே இவ்வாறான ஒரு பொறிமுறையை உருவாக்குவார்கள், இல்லாது அந்த பொறிமுறையினூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தருவார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனமான ஒரு விடயம். இதிலே இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போன்று இந்த பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்ற பொழுது, பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது ஜேவிபியினால் ஒரு பெரும்பான்மை அரசாங்கத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது அவ்வாறு கூட்டணியாக வருகின்ற பொழுது கொள்கை ரீதியில் எவ்வளவு தூரம் முரணான விடயமாக இருக்க போகிறது, நாட்டினுடைய தொடர் நிலை அல்லது ஒரு ஸ்திரத்தன்மை அல்லது நாட்டை ஆளுகின்ற முறைமையில் எவ்வாறான ஒரு சவால்களாக அமைய போகின்றன? நிச்சயமாக, அதாவது அனுரகுமார தலைமையிலான அந்த கூட்டணி, அந்த அமைப்பு என்பது புதிய வேறு கட்சிகளில் இருந்தோ அல்லது வேறு நபர்களை தங்களுடன் இணைத்து இந்த ஜனாதிபதி தேர்தல் கூட பயணிக்கவில்லை. காரணம், மக்கள் மத்தியில் அதாவது ஏனைய கட்சிகளினுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது அதிருப்தி காணப்படுகிறது. அவ்வாறான ஒரு நிலையில் அனுரகுமார திசாநாயக்க இன்னொரு தரப்புடன் இணைந்து பயணிப்பார் என்பது அவருடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஆனால் இன்னொரு விடயம் என்னென்று பார்த்தால், அனுரகுமார திசாநாயக்க என்பவர் மாத்திரம்தான் இலங்கையில் அந்த அமைப்பினுடைய முகங்களிலேயே மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கிறது. ஏனைய அவருக்கு பின்னால் வருகின்ற பலரை மக்கள் சரியாக இனம் காண முடியாத ஒரு
நிலைமையும் காணப்படுகிறது. இவ்வாறானதொரு நிலையில் அவர் நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தல் கொண்டு வரும் பொழுது அவர்களால் ஒரு பெரும்பான்மை பலத்தையோ அல்லது ஒரு மிகப்பெரிய வெற்றியோ பெற முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்நிலையில் பாராளுமன்றத்தில் நிச்சயமாக அனுரகுமார மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இன்னொரு அரசாங்கம் அல்லது இன்னொரு கட்சி தான் பாராளுமன்றத்தை ஆளப்போகிறது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவர் அவ்வளையில் மிகப்பெரிய சவாலுக்கு முன்னெடுப்பார் என்றுதான் தற்போதைய கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. நிறைவாக இப்பொழுது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறுமாயின் தமிழர் தரப்பு அல்லது சிறுபான்மை தமிழ் பேசும் மக்களாக வடகிழக்கை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய அல்லது அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான வேலைப்பாடு இதுவாக இருக்கின்றது ராஜ். நிச்சயமாக ஒற்றுமைதான். இம்முறை உண்மையா யுத்தம் முடிந்து 15 வருடங்களுக்கு பின்னர் ஒரு புதிய தெரிவை ஏற்படுத்தி அதன் ஊடாக அவர்களுடைய முதலாவது அந்த தெரிவு கூட வெற்றியை நோக்கித்தான் சென்றிருக்கிறது. இந்நிலையில் ஒரு எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக பயணிப்பதனூடாகவே ஒரு குடையின் கீழ் அனைவரும் ஒற்றுமையாக பயணிப்பதனூடாகவே எதிர்காலத்தில் தமிழர் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இருக்கும் என்பதற்கு இந்த பொது வேட்பாளர்களாக ஒரு நல்ல செய்தி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் பிரிந்து நின்றோ அல்லது தென்னிலங்கை கட்சிகளுடன் இணைந்தோ போட்டியிடுபவர்களுக்கு அங்கு தமிழர் தாயகத்தில் இடம் இருக்காது என்பதுதான் இந்த தேர்தலினூடாக வெளிப்பட்டிருக்கின்ற செய்தி. மிக்க நன்றி. இந்த வேளையில் கனடாவில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு எங்களுக்காக தற்போதைய நிலவரங்கள் நடக்கப் போன்ற விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றியை சொல்லுகின்றோம். நன்றி ராஜ், எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மீண்டும் பேசலாம். நன்றி சஞ்சீஸ், நன்றி நன்றி. எங்களோடு இணைந்திருந்தவர் இதுவரை கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர் பத்தி எழுத்தாளர் ராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் அது தொடர்பான முடிவுகள், அதன் பின்னர் இடம்பெறப் போன்ற விடயங்கள், நாளைய நாளின் பதவியேற்பு தொடர்பான விடயங்களை இதுவரை பேசியிருந்தோம்.